ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். யார் சாமி இவங்க? ஒரு கிராமத்தில் பாஜகவினர் இந்த அயோத்தியில் திறக்க போகிற ராமர் கோவிலுக்காக அழைப்பிதழை கொடுக்க போயிருக்காங்க. அப்போ தான் அவங்களே ஷாக் ஆகியிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் ராமாயணம் இந்த மண்ணில், தமிழக மண்ணில் எப்படி வேரூன்றி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த கிராமத்து பெண்மணி பாடக்கூடிய இந்த ஒரு நிமிட பாடலே உதாரணம். இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தசரதற்கு புத்திரராம் ஆதிவம்சம் தன்னிலே அவதரித்தார் ஸ்ரீராமர். அயோத்திக்கு பிறந்துள்ள அழகு போன்ற சீதையை ஐயன் ராமன் மாலையை அன்புடனே சுட்டினார். தண்டகர்ண வனத்திலே தசரதரின் மருமகள் நீலகோதண்ட ராமனை பிரிந்து நின்றால் நாளிலே மாறிவேஷம் தரித்திட மையா ராவணன் நாடி போய் அம்மா பிச்சை போடன்று அண்டி வந்தான் அருகினுள். பிச்சையிட்ட சீதையை லட்ச கெட்ட ராவணன் பிச்சை கொண்டு தேரின் மேல் எடுத்து வைத்து ஓடினான். பறவையான சடாயும் பார்த்திறங்கி மாண்டதான். அங்கே சீதையை கண்டதான் போர் புரிந்து மாண்டதான். குரங்குகளெல்லாம் கூடியே குண்டு மலையை தாங்கியே வரிசையாக நின்றதான் வராவரிய போட்டதான். அயோத்திக்கு திரும்பவும் மீட்டு வந்தார் சீதையை. பூபதியாய் வாழ்ந்திட புழுந்து கொண்டார் பட்டத்தை. முக்கியமாக ஏதோ கிராமத்து பெண்மணி பாடுறாங்கன்னு இதை நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. முக்கியமாக இதில் 7 காண்டங்களாக பகுக்கப்பட்டு எழுதப்பட்டது. அவைகள் பார்த்திங்கன்னா பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். ஒரு நிமிஷத்தில் இந்த 7 காண்டம் முழுவதையும் விடாமல் இந்த பாடலில் சில வரிகள்லேயே சொல்லி இருப்பதை கவனிங்க. சிறப்பான ஒரு ராமாயணம். கண்டிப்பாக இந்த பெண்மணி பேசுகிற இந்த வயதான பெண்மணி, கிராமத்து பெண்மணி ராமாயணத்தை அவ்வளோ அருமையாக பாடின இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழகத்தில் ராமர்லாம் யாருன்னே தெரியாது, அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்காங்களா அப்படின்னு இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் உதார் விட்டுட்டு தெரிஞ்சாங்க. ஆனால் ராமர் கடவுள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மனதிலும் கடவுள், ராமர் கடவுள் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த கிராமத்து பெண்மணி, இந்த கிராமத்து வயதான பெண்மணி பாடின இந்த ஒரு பாடலே ஒரு உதாரணம். வேற லெவல் தரமான சம்பவம். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக ராமர் கடவுளை இழிவாக பேசிய திராவிட கும்பல் இருக்கும் அந்த குழுக்களில், குரூப்புகளில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.